உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவங்கள தானே ஏற்கனவே வீட்ல பார்த்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. இவங்க கண்ணுல மாட்டினா துங்க கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களே. இங்க கார்த்தி சார் பிரதரை பார்த்தாச்சும் விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா இங்கேயும் வந்துட்டாங்களே. வெளியில ஆட்டோல இருக்கிற தீபா மேடத்தையும் பார்த்திருப்பாங்களான்னு தெரியலையே. இனிமே இங்க இருந்த ஆபத்து. உடனே கிளம்பிடணும். மேடம் எங்க போறீங்க? அது போன் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. அண்ணா ஆட்டோ சீக்கிரம் இங்க போலாம். நீ யாரையோ பார்க்க போனியாமா? பார்த்தாச்சா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல வண்டி எடுங்க. ஏய் ஐசு, நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க? என்ன விஷயம்? அத்தை தான் உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சாங்க. நீங்க இல்லைன்னு அத்தை திட்டுறாங்க. முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் வந்தேன். நானே கொஞ்ச நேரத்துல கிளம்பியிருப்பேனே, அதுக்குள்ள நீ எதுக்கு இங்க வந்த? அத்தை தான் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி போலாம். அதுக்கு முன்ன சக்தின்னு ஒரு பொண்ணு கார்த்தியை பார்க்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்றதா சொன்னாங்க. மேடம், என் பேர் சக்தி. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கேன். அவங்களை கொஞ்சம் கூப்பிடுறியா? பார்த்துட்டு போயிடலாம். ஆ, என்ன பேரு சொன்னீங்க? சக்தியா? கார்த்தியை பார்க்க வந்தாங்களா? ஆமா, ரிசப்ஷனிஸ்ட் அப்படிதான் சொன்னாங்க. வெளியதான் இருப்பாங்க, கூட்டு வரியா? ஆ சரி. என்ன மேடம்? சக்தின்னு ஒரு பொண்ணு வந்தாங்களா? ஆமா மேடம், கார்த்திக் சாரை மீட் பண்றதுக்காக வந்தாங்க. அவர் இல்லைன்னு சொன்னதும் அருண் சாரை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க இங்கதான் இருந்தாங்க. ஒரு போன் பேசிட்டு வரேன்னு வெளியே போனாங்க. எதுக்காக வந்தேன்னு ஏதாவது சொன்னாங்களா? கேட்டேன் மேடம், ஆனா அவங்க பர்சனல் சொல்லிட்டாங்க. சரி, சிசிடிவில அவங்க வந்தது ரெக்கார்டா இருக்கும்ல, அதை காட்டுங்க, யாருன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் மேடம். மேடம் பாருங்க. இந்த பொண்ணு ஃபுல் ஸ்கிரீன்ல வைங்க. ஓகே மேடம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.